ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான புதிய புலம்பெயர்தல் ஒப்பந்தம் ஒத்திவைப்பு. அகதிகளை தடுத்து நிறுத்தினால் மட்டுமே நிதி என பிரித்தானிய உள்துறை செயலர் திட்டவட்டம். பிரான்சில் இன்டர்மார்ஷே கடைகளில் திரும்ப பெறப்படும் சார்டின் மீன்கள். உணவு நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் ஹிஸ்டமின் இருப்பதால் மக்களுக்கு எச்சரிக்கை. பிரான்ஸ் தேசிய கல்வி அமைச்சகத்தில் மாபெரும் சைபர் தாக்குதல். 2 லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்களின் தரவுகள் திருட்டு. சட்டவிரோத மோட்டார் சாகசங்களுக்கு முற்றுப்புள்ளி. ஆபத்தான முறையில் வீலிங் செய்த 12 பதிவு செய்யப்படாத வாகனங்கள் அதிரடி பறிமுதல். பிரான்சில் தஞ்சம் கோருவோரின் மேல்முறையீடுகள் கடந்த ஆண்டில் அதிகரிப்பு. இலங்கை, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 10 நாடுகளிலிருந்து அதிக வழக்குகள் பதிவு. மொண்டலிமார் நகரில் பள்ளி அருகே பயங்கர துப்பாக்கிச்சூடு. பாதுகாப்பாக பள்ளியிலேயே அடைக்கப்பட்ட மாணவர்கள். பிரான்சில் ஈழத்தமிழருக்கு உயரிய பதவி. பொன்டால் கம்பால் நகரின் துணை மேயராக பொறுப்பேற்றார் ஆதித்யா ஆனந்தராசா. பிரான்சில் ஆசிரியர்கள் 5 நாட்கள் தொடர் போராட்டம். ஆசிரியர் பணியிடங்களை குறைக்கும் அரசின் பட்ஜெட்டுக்கு கடும் எதிர்ப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஆங்கில கால்வாயை கடந்து பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் சட்டவிரோத புலம்பெயர்வோரை தடுத்து நிறுத்துவது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே செய்யப்படவிருந்த புதிய ஒப்பந்தம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் செய்யப்பட்ட முந்தைய ஒப்பந்தத்தின்படி எல்லை கண்காணிப்பு, போலீஸ், ரோந்து பணிகள் மற்றும் தடுப்பு காவல் மையங்களை அமைப்பதற்காக பிரான்சுக்கு 500 மில்லியன் பவுண்டுகளை நிதியாக வழங்க பிரித்தானியா ஒப்புக்கொண்டது. இதன் விளைவாக ஆரம்பத்தில் பிரான்சால் தடுத்து நிறுத்தப்பட்ட புலம்பெயர்வோரின் விகிதம் 50% இருந்த நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் சமீப காலமாக அது 37% குறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தடுத்து நிறுத்தப்படும் அகதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே இனி நிதி வழங்கப்படும் என்ற கடுமையான நிபந்தனையுடன் புதிய பயனுள்ள ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள பிரித்தானியா திட்டமிட்டிருந்தது. ஆனால் பழைய ஒப்பந்தம் முடிவடைந்து புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஊடுருவல் பெருமளவு அதிகரித்துவிடுமோ என்ற அச்சம் இரு நாட்டு பிரதிநிதிகளிடையேயும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு சான்றாக கடந்த 6 நாட்களில் மட்டும் சுமார் 1000 பேர் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளனர். எல்லை தாண்டுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பிரான்ஸ் புலம்பெயர்வோரை முழுமையாக தடுத்து நிறுத்தினால் மட்டுமே பிரித்தானியா தனது நிதியை வழங்கும் என பிரித்தானிய உள்துறை செயலர் ஷபானா மஹ்மூத் திட்டவட்டமாக கூறிவிட்டதால் இந்த புதிய புலம்பெயர்தல் ஒப்பந்தம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் முழுவதும் உள்ள இன்டர்மார்ஷே பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட்ட நெகோஃபிஷ் நிறுவனத்தின் சார்டின் மீன்களில் அதிகப்படியான ஹிஸ்டமின் இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த மீன்களை உடனடியாக திரும்பப் பெறுவதாக ராப்பல் கான்சோ இணையதளம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வெற்றிட பைகளில் அடைக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி 28 முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை விற்பனை செய்யப்பட்ட திரையில் காட்டப்படும் தொகுதி எண்களை கொண்ட இந்த மீன்களை உட்கொள்வதன் மூலம் ஸ்கோம்பிராய்டு எனப்படும் ஒரு வகையான உணவு நச்சு பாதிப்பு ஏற்படக்கூடும் என நுகர்வோருக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மீனை சாப்பிட்ட 30 நிமிடங்கள் முதல் சில மணி நேரங்களுக்குள் திடீர் ஒவ்வாமை போன்ற எதிர்வினை ஏற்பட்டு முகத்தில் வீக்கம் மற்றும் சிவப்பு நிறம், கடுமையான தலைவலி, உடல் உஷ்ணம், சோர்வு, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகள் தோன்றும். குறிப்பாக ஏற்கனவே ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு இது தீவிரமான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே பொதுமக்கள் இந்த குறிப்பிட்ட தேதிகளில் வாங்கிய சார்டின் மீன்களை ஒருபோதும் பயன்படுத்தவோ அல்லது சாப்பிடவோ வேண்டாம் என்றும் அவற்றை வாங்கிய கடையிலேயே உடனடியாக திருப்பிக் கொடுத்த பணத்தை முழுமையாக திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மார்ச் 31ஆம் தேதி வரை இந்த திரும்ப பெறும் நடவடிக்கை அமலில் இருக்கும் நிலையில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் வாடிக்கையாளர் சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை இந்த மீன்களை ஏற்கனவே சாப்பிட்டுவிட்டு மேற்கண்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அவசர சிகிச்சை மையத்தை அணுக வேண்டும் எனவும்
இந்த பாதிப்பு பொதுவாக தானாகவே சரியாகிவிடும் என்றாலும் மருத்துவரின் ஆலோசனையுடன் ஆன்டிஹிஸ்டமைன் மருந்துகளை உட்கொண்டால் மிக விரைவாக குணமடையலாம் எனவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். பிரான்ஸ் தேசிய கல்வி அமைச்சகத்தின் தரவுத்தளத்தில் நிகழ்ந்த மாபெரும் சைபர் தாக்குதல் காரணமாக சுமார் 2,43,000 கல்வி பணியாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டுள்ளதாக திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தரவு கசிவில் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஆசிரியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சகத்தின் மனிதவள மேலாண்மைக்காக பயன்படுத்தப்படும் கம்பஸ் எனப்படும் மென்பொருளில் சேமிக்கப்பட்டிருந்த பணியாளர்களின் பெயர்கள், முகவரிகள், தொலைபேசி எண்கள், அவர்கள் பணியில் இல்லாத கால இடைவெளிகள் மற்றும் பயிற்சி, ஆசிரியர்களின் வழிகாட்டிகளின் விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் இந்த தாக்குதலின் மூலம் திருடப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் 15ஆம் தேதி நிகழ்ந்ததாக கருதப்படும் இந்த தரவு ஊடுருவல் மார்ச் 19ஆம் தேதியன்றே அமைச்சகத்தின் தகவல் பாதுகாப்பு மையத்தால் கண்டறியப்பட்டுள்ளது. ஹெக்ஸ்டெக்ஸ் என்ற பெயரில் செயல்படும் மர்ம ஹேக்கர் குழு ஒன்று திருடப்பட்ட தரவுகளின் மாதிரிகளை இணையதளங்களில் வெளியிட்டுள்ளதை தொடர்ந்து தேசிய தகவல் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தரவு பாதுகாப்பு ஆணையங்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு பாரிஸ் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது கம்பஸ் அமைப்பிற்கான அணுகல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் மேலும் தாக்குதல்கள் நிகழாமல் தடுக்க அனைத்து கணினி அமைப்புகளிலும் தீவிர பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே கத்தோலிக்க கல்வி நிர்வாக அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மற்றொரு தனித்த சைபர் தாக்குதலில் சுமார் 15 லட்சம் பேரின் தகவல்கள் பசிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் வால்டாய்ஸ் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடைபெறும் சட்டவிரோத மோட்டார் வாகன சாகசங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரெப்பிலன் காவல்துறையினர் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த திடீர் சோதனையின் போது சாலையில் பதிவு செய்யப்படாமல் வீலிங் போன்ற மிகவும் ஆபத்தான சாகசங்களில் ஈடுபட்டிருந்த 12 மோட்டோகிராஸ் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தேசிய காவல்துறை மற்றும் ஜெண்டார்மரி படைகளுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் இந்த விரிவான பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த அதிரடி நடவடிக்கை அமைந்துள்ளது. இத்தகைய சட்டவிரோத சாகசங்கள் பெரும் சத்தத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி கடுமையான விபத்துகளுக்கும் வழிவகுக்கின்றன. உதாரணமாக, கடந்த ஆண்டில் மோட்டோகிராஸ் ஓட்டிய இளைஞர் ஒருவர் காவல்துறையினரை நோக்கி வாகனத்தை மோதியதில் அதிகாரிகள் படுகாயமடைந்த சம்பவமும் அரங்கேறியுள்ளது. சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினர் எடுத்து வரும் இந்த தீவிர நடவடிக்கைகளால் இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் இதுவரை 50 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் 259 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சாலைகளில் இருந்து முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் அகதி தஞ்சம் கோரி நிராகரிக்கப்பட்டவர்கள் தேசிய தஞ்ச உரிமை நீதிமன்றத்தில் செய்யும் மேல்முறையீடுகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 6% அதிகரித்து மொத்தம் 60,065 பதிவாகியுள்ளது. அதற்கு முந்தைய 2024ஆம் ஆண்டின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த எண்ணிக்கை மீண்டும் கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்த வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்க சராசரியாக 5 மாதங்கள் மற்றும் 15 நாட்கள் ஆவதாக அந்த நீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மேல்முறையீடுகள் மூலம் அகதி அந்தஸ்து அல்லது துணை பாதுகாப்பு பெறும் நபர்களின் விகிதம் தற்போது 23% உயர்ந்துள்ளது. குறிப்பாக சூடான், ஹைட்டி, ஈரான், எத்தியோப்பியா, எரித்ரியா, சோமாலியா, புர்கினா பாசோ, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, ஜிபூட்டி மற்றும் சியாரா லியோன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கே இந்த பாதுகாப்பு அதிக அளவில் வழங்கப்படுகிறது. அதே சமயம் நிலவும் அசாதாரண பாதுகாப்பு சூழல் காரணமாக ஈரான் மற்றும் லெபனான் நாடுகளைச் சேர்ந்தவர்களின் முறையீடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டும் பெண்கள் மற்றும் ஒரு பாலின ஈர்ப்பாளர்கள் மீதான துன்புறுத்தல்களை கருத்தில் கொண்டும் நீதிமன்றம் தனது தீர்ப்புகளை வழங்கி தகுதியானவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்து வருகிறது. மொத்தம் 141 நாடுகளைச் சேர்ந்தவர்களிடமிருந்து இந்த மேல்முறையீடுகள் வந்திருந்தாலும் அதில் 62% வழக்குகள் கினியா, காங்கோ, ஜனநாயக குடியரசு, கோட் டிவோயர், பங்களாதேஷ், துருக்கி, ஆப்கானிஸ்தான், இலங்கை, அங்கோலா, நைஜீரியா மற்றும் ஜார்ஜியா ஆகிய 10 நாடுகளிலிருந்தே பிரதானமாக வந்துள்ளன. கடந்த ஆண்டில் இந்த நீதிமன்றம் மொத்தம் 53,086 தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. மோன்ட்ரியல் பகுதியில் சில நீதிமன்ற பிரிவுகள் இடமாற்றம் செய்யப்பட்டதன் காரணமாக இது முந்தைய ஆண்டை விட 14% குறைவாகும்.
பிரான்சின் அகதிகள் பாதுகாப்பு அலுவலகமான ஒஃப்ரா நிராகரிக்கும் விண்ணப்பங்களை மீண்டும் தீவிரமாக பரிசீலிப்பதில் CNDA நீதிமன்றம் மிக முக்கிய பங்காற்றுகிறது என்பதுடன் இந்த நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகளுக்கு எதிராக வெறும் 0.55% மட்டுமே மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் ரோம் மாகாணத்தில் உள்ள மோந்தெலிமார் நகரின் மையப்பகுதியில் பள்ளி ஒன்றிற்கு மிக அருகே நடுரோட்டில் அரங்கேறியுள்ள கொடூரமான துப்பாக்கிச்சூடு அப்பகுதி மக்களையும் பெற்றோர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சுமார் 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் வெள்ளை நிற வேனை ஓட்டிச் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் கனரக ஆயுதங்களை கொண்டு அவர் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் நடந்தபோது பள்ளி மாணவர்கள் உள்ளேயே பாதுகாப்பாக அடைக்கப்பட்டிருந்தனர். துப்பாக்கி சத்தங்களை கேட்டு தாக்குதல்காரர்கள் தங்களை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இருட்டில் பதுங்கியிருந்ததாக உள்ளே இருந்த மாணவன் ஒருவன் அதிர்ச்சியுடன் தெரிவித்துள்ளான். பள்ளி திறக்கப்படும் நேரத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த துப்பாக்கி சூடு நடந்திருப்பதால் எந்த நேரத்திலும் எங்கள் உயிருக்கு ஆபத்து நேரலாம் என பெற்றோர்கள் மத்தியில் பாதுகாப்பற்ற உணர்வும் கடும் அச்சமும் எழுந்துள்ளது. கொலையாளிகள் தப்பிச் செல்ல பயன்படுத்திய வாகனம் மோண்டெலிமாருக்கு தெற்கே தீயிட்டு எரிக்கப்பட்டு கிடந்ததை காவல்துறையினர் பின்னர் கண்டுபிடித்தனர். இச்சம்பவம் நடந்த 2 மணி நேரத்திற்குள் தலைமறைவாக இருந்த 2 சந்தேக நபர்களை ஒரஞ்ச் நகரில் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கொல்லப்பட்ட நபர் ஏற்கனவே காவல்துறைக்கு நன்கு அறிமுகமான குற்றப் பின்னணி கொண்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கொலைக்கான துல்லியமான காரணங்களை கண்டறிய தீவிர விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் பொன்டால் காம்பால் நகரில் அண்மையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்த நகராட்சி தேர்தலை தொடர்ந்து ஈழத்தமிழர் சமூகத்தைச் சேர்ந்த ஆதித்யா ஆனந்தராசா அவர்கள் நேற்று அதிகாரப்பூர்வமாக அந்த நகரின் துணை மேயராக தனது பதவி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கடந்த மார்ச் 15ஆம் தேதி நடைபெற்ற முதல் சுற்று வாக்குப்பதிவு மற்றும் அதனைத் தொடர்ந்த நிர்வாக அமைப்புகளின் முடிவுகளின் பின்னணியிலேயே இந்த உயரிய நியமனம் நிகழ்ந்துள்ளது. இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் ஊர்காவற்றுறை தம்பாட்டி பகுதியை பூர்வீகமாக கொண்ட இவர் தனது 19 வயதிலேயே நகரமன்ற உறுப்பினராக அரசியலில் நுழைந்து தற்போது துணை மேயர் என்ற மாபெரும் அந்தஸ்திற்கு உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்த இளம் தலைமுறையினருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் உந்து சக்தியாகவும் அமைந்துள்ளது. வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர் தமிழர் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக பார்க்கப்படும் இந்த நிகழ்வு பிரெஞ்சு பிரதான அரசியலே தமிழர்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் செல்வாக்கு தொடர்ந்து வலுவாக அதிகரித்து வருவதற்கான ஒரு மிக முக்கிய சான்றாக பரவலாக பாராட்டப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ள இந்த ஆண்டிற்கான கல்வித்துறை சிக்கன பட்ஜெட்டை கடுமையாக எதிர்த்து நாட்டின் 5 பெரிய ஆசிரியர் சங்கங்கள் இணைந்து மார்ச் 30 முதல் ஏப்ரல் 3 வரை 5 நாட்கள் தொடர் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. குறிப்பாக மார்ச் 31ஆம் தேதி மாபெரும் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் நடைபெற உள்ளது. குறித்த பட்ஜெட்டால் இந்த கல்வியாண்டின் தொடக்கத்திற்குள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சுமார் 4000 ஆசிரியர் பணியிடங்கள் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகையில் மாணவர்களின் எண்ணிக்கை 1.7% சரிந்துள்ளதையே இந்த குறைப்புக்கு காரணமாக கல்வி அமைச்சர் எட்வார்ட் ஜெரப்ரே கூறுகிறார். ஆனால் இந்த சரிவை பயன்படுத்தி வகுப்பறைகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைத்து தரமான கல்வியை வழங்கலாமே தவிர ஆசிரியர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கக்கூடாது என தொழிற்சங்கங்கள் திட்டவட்டமாக வாதிடுகின்றன. ஆசிரியர்களின் இந்த போராட்டத்தால் பள்ளிகள் மற்றும் வகுப்புகள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மூடப்படலாம். மேலும் பள்ளி பேருந்துகள் மற்றும் சிற்றுண்டி சாலைகள் இயங்காத நிலை ஏற்படலாம். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை பற்றி 48 மணி நேரத்திற்கு முன்பே தெரிவிக்க வேண்டும் என்ற விதி இருப்பதால் பெற்றோர்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும். ஆனால் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த விதி பொருந்தாது என்பதால் அங்கு பாதிப்புகள் திடீரென ஏற்படலாம். ஏற்கனவே பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் பாரிஸ், போர்டோ போன்ற நகரங்களில் பல போராட்டங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் மார்ச் 26 அன்று போய்டியஸ் மற்றும் ஐக்ஸ் மார்சே ஆகிய கல்வி அதிகார சபைகளிலும் போராட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. வேலை நிறுத்தத்தால் ஏற்படவுள்ள பாதிப்புகள் குறித்த முழுமையான விவரங்கள் மார்ச் 26 முதல்
30 வரையிலான தேதிகளில் பள்ளி நிர்வாகங்கள் மூலம் பெற்றோருக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும். மேலும் இந்த 5 நாள் போராட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்க மார்ச் 30ஆம் தேதியன்று தேசிய அளவில் செய்தியாளர் சந்திப்புக்கும் தொழிற்சங்கங்கள் ஏற்பாடு செய்துள்ளன. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.